எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு உமன்ஸ் கிளப் ஃபேக்டரி சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு ஏற்ற சூப்பரான ஒரு தக்காளி குருமா எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு டீஸ்பூனுக்கு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 5லேருந்து ஒரு 7-8 பூண்டு பற்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பட்டை, கிராம்பு, சோம்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 இல்லைன்னா 5 தக்காளி கூட தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணலாம். தக்காளியோட புளிப்பை பொறுத்து. எனக்கு இது நல்ல புளிப்பான தக்காளியாக இருக்குங்காட்டி நான் 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருக்கிற தக்காளியாக இருந்தால் தாராளமாக 4லேருந்து 5 தக்காளி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்திடலாம். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2லேருந்து ஒரு 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் எங்களுக்கு காரம் கம்மியாக தான் நாங்கள் போடுவோம், அதனால் 2 மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். நமக்கு குழம்புக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 டம்ளர் தாராளமாக நீங்கள் தண்ணி ஊற்றலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பொருட்களுக்கு 2லேருந்து 3 டம்ளர் தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீடியண்ட் அதிகம் பண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு, அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சு நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வேக விடுங்க. இல்லை கம்மியாக இருக்குன்னா பொருட்களை ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு காரம்லாம். நான் இப்போ ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறேன். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்ல குழம்பு வெந்திருக்கு. இது குழம்பு நீங்கள் கொதிக்கிறப்பவே இந்த குழம்போட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இது இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்ல குழம்பு நல்லா வந்திருக்கு. நம்ம இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டான இட்லி குழம்பு இது தாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா உமன்ஸ் கிளப் ஃபேக்டரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.